ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆன்மீக தலைநகரமாக திகழும் புட்டபர்த்தியில் பிறந்த ஸ்ரீ சத்ய சாய்பாபா அன்பு, சேவை, மனிதநேயம், அமைதி ஆகியவற்றால் உலக மக்கள் அனைவரையும் ஈர்த்தவர். இவர் இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் தன்னுடைய நிறுவனங்களின் மூலம் எண்ணற்ற இலவச கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகளை தொடங்கி மக்களுக்கு சேவையாற்றி வந்தார். இவருடைய பெயரில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் உலகெங்கிலும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் நூற்றாண்டு விழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் இருந்து சுமார் 15 லட்சம் பக்தர்கள் புட்டபர்த்திக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி வரும் 19ஆம் தேதி கலந்து கொள்ளும் நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 22ஆம் தேதியும், குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 23ஆம் தேதியும் கலந்து கொள்ள உள்ளனர். இதேபோல் ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநில ஆளுநர்கள், பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் என முக்கிய அரசியல் தலைவர்களும் புட்டபர்த்திக்கு வருகை தரவுள்ளனர். இதனால் நிகழ்ச்சி நடைபெறும் திடல் 3 அடுக்கு பாதுகாப்புக்குள் கொண்டுவரப்பட்டு 100க்கும் அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரைப்பட நடன இயக்குனர் கலா மாஸ்டரின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. கண்டெம்பரரி கிளாசிக்கல், அதோட ஆந்தம், அதாவது பாபாவை பத்தி பாடின அந்த படத்துல இருக்கிறது. அந்த பாபாவை பத்தி, அந்த பாபாக்காக என்ன வார்த்தைகள் இருக்கோ அதுக்கேற்ற லிரிக்ஸ்ல எக்ஸ்பிரஷன் இது டான்ஸ் பண்றோம். பட் எல்லாமே கண்டெம்பரரி கிளாசிக்கலும் மிக்ஸ் பண்ணி, குச்சிப்புடி எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு டான்ஸ். அது என்னுடைய டான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7.5-8 நிமிஷம் தான். டோட்டலா 7.5-8 நிமிஷம் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஐ திங்க் குச்சிப்புடி டான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சிவமணியோட ட்ரம்ஸ் இருக்கு. ஸோ அது கண்டிப்பா, ஏன்னா பிரதமர் மோடிஜிக்கு டான்ஸ் பாட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பொங்கலுக்கு ஒரு ஷோ பண்ணும் போதும் கைத்தட்டி ரசிச்சார் கிளாசிக்கல் டான்ஸை. ஸோ அதனால நம்மளுக்கு இன்னும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எப்பவுமே கலைஞர் ஒரு நடனத்தை ரசிக்கும் போது நம்ம இன்னும் நல்லா பண்ணணும்னு அப்படி தோணும். புட்டபர்த்தியில் எங்கு திரும்பினாலும் வண்ண விளக்குகள் ஜொலிக்கும் நிலையில் இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் பக்தர்கள் மாநாட்டு திடலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். அவர்களுக்கு தங்குமிடம், 3 வேளை உணவு என அனைத்தும் கோயில் நிர்வாகம் சார்பாக இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே மாநாட்டு திடலில் வெடிகுண்டு நிபுணர்கள், ட்ரோன்கள், சிசிடிவி கேமராக்கள் என அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் முடுக்கிவிட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் வினோத் கண்ணன்.